Hello, Vanakkam and welcome. It's time for melody, it's time for harmony, it's time for a colorful, super, rocking episode of Padal Pirindakadai only on Peppers Television, and my name is Rajiv. இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து ஒரு பயங்கரமான வித்தியாசமான ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு சிங்கர். அவங்க வந்து எப்படி பாடுறாங்க, நாக்கா பாடுறாங்களா மூக்கா பாடுறாங்களா, அண்ட் அவங்க சக்சஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. வெரி சக்சஸ்ஃபுல்லான சிங்கர் நம்ம கூட இருக்காங்க. சின்ன பொண்ணு வணக்கம் அண்ட் வெல்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம். ரொம்ப சௌக்கியமா இருக்கு மேடம். ஃபார் மீ திருப்பி வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நாக்கு முக்கா நீங்க வந்தாக்க இந்த மஸ்ட் அதான் வந்துட்டே இருக்கு. நாக்கு முக்கா நாக்கு முக்கா. இது வந்து எப்பவுமே சொல்லுவாங்க, சின்ன பொண்ணு மேடம்னா வந்து நாக்கு முக்கா சிங்கர். அந்த வந்து ஒரு பேர் வந்திருக்கு மேடம். இது வந்து ஒரு நல்ல விஷயமா, இது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்? ஏன்னா அது மாதிரிலே ஒரு சாங் வந்தாக்க ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே. நாக்கு முக்கா வந்து லைஃப்ல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் வரும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்க உங்களுக்கு எப்படி ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அந்த லைஃப் எவ்வளவு மாறி போயிருக்கு மேடம்? ரொம்ப மாறி இருக்கேன். ரொம்ப மாறி இருக்கேன்னா என்னோட லைஃபே மாறி இருக்கு. அதுக்கு நாக்குமுக்காவுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் நாக்குமுக்காவுக்கு அப்புறம் என்னோட லைஃப் எப்படி, என்னோட வாழ்க்கை, என்னோட பேர் புகழ் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது இதுக்கப்புறம் தான் ரொம்ப சொல்லுவாங்க. லைஃப் மாறதுக்கு ஃபுல் பாடி யூஸ் பண்ணணும். நீங்க வந்து ஒன்லி நாக் அண்ட் மூக் யூஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டீங்க மேடம். ஓகே, டெல் மீ ஒன் திங். இந்த சாங் வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு மாதிரி ஒரு ஹிட் வரும்? ஏன்னா இப்போ கூட வந்து ஏதோ பார்ட்டி போனாக்கா, ஏதோ ஒரு கிளப் போனாக்கா டிமாண்ட் இருக்கு, நாக்கு முக்கா நாக்கு முக்கா. அது மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கு சாங்க்கு. இது வந்து இப்போ ரெக்கார்டிங் டைம் இருந்தது, எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கு, நாக்கு முக்கா வந்து எப்படி ரீச் ஆகும்? அது வந்து ஏதோ கண்டிப்பா கண்டிப்பா அந்த இப்ப சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. இது நாக்கு முக்கான்னு பாடி இருக்கேன், எப்படி அப்படிதான் இது மாதிரிதான் சொல்லிட்டே வந்தேன் நானு. ஸ்டுடியோல விட்டு பாடிட்டு வெளில வரதே ஹஸ்பண்ட் நான் என்ன பண்ணிட்டேப்பா, என்ன பாடுங்க புரியல அப்படிதான் இருந்திருக்கும். ஆமா, 3 பாட்டு நல்ல பாட்டு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் சந்திரமுகி, நல்லா ஒரு மங்களகரமான ஒரு கல்யாண நலுங்கு பாட்டு பாடி இருக்கேன். நாக்கு முக்கா நாக்கு மக்களுக்கு அதெல்லாம் ஒரு ஃபேமிலி சாங். இது வந்து யாருக்கு ரீச் ஆகும், யார் பாப்பாங்க, பேர் கட்டு போயிடுமா வரமா அந்த மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு பயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னோட டோட்டலா என்னோட லைஃப் மாத்தினதே அந்த பாட்டு தான். நிச்சயமா தமிழ் சினிமா, தமிழ் மியூசிக்கே வந்து ரொம்ப மாறி போயிருக்கு பிகாஸ் ஆஃப் தி சாங். இந்த ஆஃபர் ஆக்சுவலா எப்படி வந்தது, எங்க இருந்தீங்க, எப்படி வந்தது இந்த ஆஃபர், ஏன் பண்ணீங்க இந்த சாங்? ஆக்சுவலா பாட்டு வந்து டைரக்டர் சார் எழுதுனது, விவி பிரசாத் சார் எழுதுனது. இசை வந்து விஜயாண்டனி சார். அவங்க எழுதி வச்சுட்டு இது 5 வருஷத்துக்கு, அதாவது நான் 2003ல நான் அந்த பாட்டை பாடினேன். அப்பவே வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எழுதி வச்சிருந்தேன். அது உங்களுக்காக அந்த பாட்டு எழுதி வச்சிருந்தேன். அதாவது கே குணசேகரன் சொல்லிட்டு ஒரு ஃபோக் சிங்கரு, நாட்டுப்புற பாடல் அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய. அவர் பாடினதை பார்த்து தான் நான் பாடினது. அவர் கச்சேரியில நான் பாடும்போது என்ன பார்த்திருக்காரு. இவரு பிலிம் சிட்டில படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப பார்த்துட்டு நம்ம படம் பண்ணும்போது இந்த அம்மாவை தான் பாட வைக்கணும். இந்த மாதிரி வாய்ஸ் வந்து யாருமே இல்ல தமிழ் சினிமால வந்து. நிச்சயமா ஆமா. அந்த இதுக்கு நான் எல்லாருக்கும் கண்டிப்பா நன்றி சொல்லிட்டே இருக்கேன். அது யாருக்கும் நன்றி சொல்றாது, அது உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வாய்ஸ் வந்து உங்க வாய்ஸ் மேடம். அவர் அப்பவே எய்ம் பண்ணி ஒரு மைண்ட்ல இருந்தது, சரி நம்ம பண்ணாக்கா இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்ண போறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, உடனே வாமா எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் கச்சேரி போயிருந்தேன். அப்போ உடனே வான்னு சொன்னோடனே உடனே வந்து பாடிட்டு போனா பாடினேன். பாட்டு உள்ள ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு பாட்டை கொடுத்தாங்க. ஒரு 3 பேப்பர் கொடுத்தாங்க. இது என்ன இருக்கு புரியல. சுத்தமா பயந்துட்டேன் நானு. பயந்துட்டு பார்த்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க, இது இப்படி பாடணுமா, அப்படி பாடணும், அப்படி பாடணும் அப்படின்ட்டு. சரிங்க சார் சரிங்க சார்ன்ற எனக்கு இதுலதான் மைண்ட் போயிட்டே இருக்கு, இதை எப்படி பாட போறோம் அப்படின்றது. அப்புறம் அந்த சார் பாடி இருக்காரு வெஸ்டர்ன்ல, விஜயாண்டனி சார். அத போட்டு காமிக்கமா, இது மாதிரி இருக்க கூடாது, உங்க ஸ்டைல்ல வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கச்சேரி ஸ்டைல்ல ஒரு ஃபோக் ஸ்டைல்ல ஒரு ரா வேணும் நமக்கு. அதான் அப்படிதான் ரொம்ப அது தாளம் பார்த்து ராகம் பார்த்து அதெல்லாம் வேண்டாம், ஒரே ரா போணும். சுதியே பார்க்க வேண்டாம் அப்படின்னாங்க. சுதியே பார்க்க வேண்டாமா, என்ன எப்படி பாடுறது அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு. ஒரு சிங்கர் கொண்டு வந்திருக்கீங்க, சொல்றீங்க சுதியே பார்க்காதீங்க, அப்புறம் என்ன சிங்கர் சுதியோட பாடி இருக்காரு சாரு, நீங்க சுதி அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னோடனே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. நான் ஆக்சுவலி எந்த பாட்டு பாடினாலும் நாட்டுப்புற பாட்டு மூலம் அது கரெக்டா பர்ஃபெக்டா சுதியோட பாடுறேன் நான் சொன்னோடனே. அது ஒரு பயம் இருந்தது எனக்கு, சுதியோட பாடம் எப்படி, ஏன்னா தானே பாட சொல்றாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. சரிங்க சார் நான் போய் பாடுறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உள்ள போய்.
இந்த சாங் வந்து ஒரு சாங் இருக்கு, பயம் இல்லாம பாடணும், ஃப்ரீயா பாடணும், ஒரு மூட்ல பாடணும், அந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு. நீங்க வந்து சில வாட்டி எக்ஸாம்ல வந்து 100க்கு 100 கொடுப்பாங்க, ஆனா நீங்க வந்து 101 out of 100 ஸ்கோர் பண்றீங்க இந்த சாங்ல. வந்து இது எந்த லைஃப்ல மறக்க முடியாத ஒரு சாங் இருக்கு மேடம். கண்டிப்பா மறக்க முடியாது. அதே ஒரு சின்ன டிமாண்ட்ல நான் நிறைய பேர் இருக்காங்க இந்த சாங் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து கும்பல் இருந்து நான் தான் இருக்கேன். if you can sing this song madam, நமக்கு உங்க ஸ்டைல்ல அப்படியே ஒரு ஃபீல்ல. கண்டிப்பா. ஏ ட்ர நாக்கு மக்க 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 ட்ர நாக்கு மக்க நாக்கு மக்க நாக்கு மக்க நாக்கு மக்க நாக்கு மக்க ட்ர நாக்கு மக்க நாக்கு மக்க நாக்கு மக்க நாக்கு மக்க நாக்கு மக்க. மேடம் இப்போ தெரியுது சாங்ல வந்து ஒரே மிஸ்டேக் இருந்தது, ஒரு மிஸ்டேக் தான் இருந்தது மேடம், கோச்சுக்காதீங்க. ஆனா ஸ்கிரீன்ல வந்து நீங்க இல்ல அதான் தப்பா போயிடுச்சு, நீங்க வந்து அப்படியே பெர்ஃபார்ம் பண்றீங்க, பயங்கரமா இருந்தது. அதே ஒரு நோட்ல வந்து we take a small குட்டியான பிரேக் அப்புறம் வந்து இந்த சாங் நாக்கு முக்காக்கு அப்புறம் வந்து என்ன ஆஃபர்ஸ் வந்தது, என்ன சக்சஸ் லெவல் இருக்கு, என்ன அச்சீவ்மெண்ட்ஸ், என்ன ஃபெயிலியர்ஸ் நீங்க பாத்துக்கீங்க, we discuss all this. and மேடம் இப்போ வரைக்கும் வந்து நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, எந்த டியூட்டி இருக்கு வந்து அவங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், நான் அது என்னோட வேலை இருக்கு. ஆனா இந்த ஷோல வந்து நான் உட்கார நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஐ எம் ரியலி என்ஜாயிங் தி ஷோ மேடம், ரொம்ப நன்றி. இப்போ நாக்கு முக்கா வந்து கேம் few years back. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து சிங்கர்ஸ்க்கு லைஃப்ல ஒரு வாட்டி வந்து வரும், இல்லைன்னா மேக்ஸிமம் 2 வாட்டி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எல்லார் லைஃப்ல வந்து சக்சஸ் இருக்கு, ஃபெயிலியர் இருக்கு, சில வாட்டி ரொம்ப ஒர்க் இருக்கு, சில வாட்டி ஒர்க்கே இருக்காது, இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கு. ஆனா என்ன கஷ்டம், அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்துச்சா உங்களுக்கு, இல்லைன்னா அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு நீங்க சொன்னீங்க ஐயோ இந்த மாதிரி நான் பாட மாட்டேன், எப்படி இருந்தது மேடம்? அந்த அளவுக்கு எனக்கு நிறைய இது வரல. பட் கொஞ்சம் ஈஸியான சாங்ஸ் எல்லாம் வந்தது. பட் என்னன்னா ஈஸியான சாங்கா இருந்தாலும் என்னோட ரேஞ்ச் வந்து அந்த ஹை, எல்லா மியூசிக் டைரக்டர்களுக்குமே வந்து என்னோட ஹை ரேஞ்ச் தான் பிடிக்கும். எல்லா சிங்கர்ஸ் இங்க வந்தாக்க அவங்க வந்து இப்படி பாடுவாங்க, கீழே பார்த்து கண் மூடிட்டு இப்படி பாடுவாங்க. நீங்க வந்து ஒரே எனர்ஜி வச்சு நம்ம ப்ரொடியூசர் தான் மேல பாக்குறோம், லைட் ஒடிக்க கூடாது, அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகுது. எனக்கு ரெக்கார்டிங்ல பாடுறது வந்து ஸ்டேஜ்ல பாடுற மாதிரியே தான், அந்த ஆட்டிட்யூட் ஃப்ரீயா பாடுறது, ஒரு பயம் இல்ல, ஒரு கான்ஷியஸ் இல்லமே இல்ல, ஃப்ரீயா போனோம், என்ஜாய் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன சாங்ஸ் பண்ணீங்க, நீங்க ஃபீல் பண்ணீங்க ஒரு நல்ல சேலஞ்சிங்கான சாங் இருந்தது உங்க லைஃப்ல நாக்கு முக்காக்கு அப்புறம்? நாக்கு முக்காவுக்கு அப்புறம் ரஹ்மான் சாருக்கு பாடுனேன். அந்த மாதிரி என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது? ஏன்னா ரஹ்மான் சாருக்கு, இளையராஜா சாருக்கு பாடாக்க ஒரு பெரிய விஷயம் இருக்கு ஒரு சிங்கருக்கு. சோ ஏஆர் ரஹ்மான் சாரோட எப்படி? ரஹ்மான் சாருக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிட்டு தான் பாடி இருக்கேன் ராவணன் படத்துல. அது தமிழ்லயும் பாடி தெலுங்குலயும் பாடி இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா என்னை பார்த்துட்டு நான் பாடுனதுக்கு அப்புறம் சூப்பர்மா, இந்த இடத்துல இப்படி வரணும் இப்படி வரணும்னு சொல்லி எப்படி பாடுங்கம்மா அப்படின்னாங்க. பாடி முடிச்ச உடனே சூப்பர்மா, 2 வார்த்தை தான் சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. அது போதும் நம்மளுக்கு. சூப்பர்மா, எங்கம்மா இருந்தீங்க இவ்வளவு நாளா அப்படின்னாரு. 2 வார்த்தை, தேங்க்ஸ்மா அப்படின்னு கும்பிட்டாரு, அவ்வளவுதான். ஒரு சிங்கருக்கு இது பெரிய ரிவார்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஏஆர் ரஹ்மான் சார் எங்க நீங்க எப்போ நீங்க அரைவ் ஆயிட்டீங்க, அது ஒரு பெரிய விஷயம். ரஹ்மான் சார் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு எனக்கு. எவ்வளவுதான் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பாப்புலரா வந்துட்டாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும் நம்மளுக்கு மீறி இருக்காங்க இல்லையா இந்த லெஜண்ட், அவங்க எல்லாம் அவங்க கூப்பிடுறாங்கன்ற போது நம்மளுக்கு வந்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. பட் சந்தோஷம், அது வரலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. அது கிடைச்சது உடனே ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி அது அந்த இது. அப்புறம் இளையராஜா சாருக்கு பாடினேன், மயிலுன்னு ஒரு படம். அதுல பாடி நான் ஃபுல்லா நடிச்சிருக்கேன். அம்மாவா படம்ல அம்மாவா, ஹீரோயினிக்கு அம்மாவா நடிச்சிருக்கேன். அதான் நீங்க நம்ம ஸ்டுடியோக்கு வந்தீங்க, எல்லா பேர் சொன்னாங்க சார் வந்து சிங்கரா, மேடம் வந்து ஆக்ட்ரஸ், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க, அவ்வளவு ஆளினால் அழகுராணி, எல்லாமே சூப்பர். நமக்கு தெரியாதது என்ன இருக்கு? கரெக்ட் மேடம், ஏன் பண்ணக்கூடாது, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஒரு விஷயம். ஆமா, சொல்றத கண்ணு இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, பாட சொன்னா பாட போறோம். பாடியில வந்து ஒரு ஹார்ட் இருக்கு, மன்ஸ் இருக்கு, ட்ரை பண்ணாக்க என்ன திறமை இருக்கு, திறமை இருந்தா இங்க எப்படி வேணாலும் நம்ம. டெல் மீ அபௌட் திஸ் மேடம். நிறைய பேர் சொல்றாங்க நம்ம வந்து ராஜா சாருக்கு பாடணும், இல்லைன்னா வந்து ரஹ்மான் சாருக்கு பாடணும், நம்ம அது கிடைச்சாக்க நம்ம லைஃபே ஓகே. நீங்க வந்து 2 லெஜண்ட்ஸ்க்கு பாடிருக்கீங்க. ராஜா சாருக்கு வந்து நீங்க ஒரு சூப்பரான பாடிருக்கீங்க. அது வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் ராஜா சார்? எனக்கு அதான் இதை விட அது பெரிய ஒரு படபடப்பு. அவரை பார்த்த உடனே போய் காலில் விழுந்துட்டேன். டைரக்டர் சாரே கூட்டு போனாரு. நான் பாடுறதுக்கு ஹெட்போன் மாட்டிட்டு உள்ள போனேன். அப்புறம் சார் வந்தாங்க, எல்லாமே மியூசிக் கலைஞர்கள் எல்லாமே எந்திரிச்சு வணக்கம் வச்சாங்க. ஓ சார் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்தேன். போயிட்டு இருந்தாங்க.
வணக்கம் கை தலைக்கு மேல கை எடுத்து கும்பிட்டேன். இப்படி இப்படின்ட்டு போனாரு. அப்பா அப்படின்னு ஒரு தர்ஷன் மாதிரினா பாலாஜிக்கு போனா எப்படி ஒரு தர்ஷன் அந்த மாதிரி. அவர் உள்ள போயிட்டாங்க. அவங்க என்ன நான் பாடுறப்போ சார் தான் ரெக்கார்டிங் பண்ணாங்க. டைரக்டர் சார் வந்து ஜீவன் சார் வந்து வாங்க சார்ட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனேன். போன உடனே காலில் நெடுஞ்சாங்கடையா கும்பிட்டு விழுந்துடாச்சு. நல்ல ஆசீர்வாதம். இதுக்கு வந்து லட்டு வேண்டாம், வந்து ஒரு பாடு கொடுத்தாங்க போதும். கண்டிப்பா வைட்டு அப்புறம் கார்டு கொடுத்தேன். கார்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் சந்திரமுகில பாடி இருக்கேன் சார், நான் தஞ்சாவூர் ஒரு கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓ சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் வந்து பாடினேன். ஒரு 2 இடத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க. பாடுனது எல்லாமே ஓகே. பாடுறப்போ எதுவுமே சொல்லல. நீங்க வந்து ஒன் டேக் ஆர்டிஸ்ட்மா நீங்க. டயலாக் மட்டும் அந்த இடத்துல அந்த டயலாக் மட்டும் வரணும். மும்புடுத்தானாக்கும் அப்படின்னு அந்த மதுரை ஸ்லாங் வரணும். அந்த இதை மட்டும் சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க போன்ல. சொன்னோடனே சூப்பர் அப்படின்னாங்க. ஒரு 2 டயலாக் அவ்வளவுதான். பாட்டு அப்புறம் இப்படி திருப்பி பாடணும், இந்த இடத்துல சரியில்லை இது சரியில்லை சொல்லவே இல்லை. பயந்துட்டே பாடிட்டு இருந்தேன். எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த டயலாக் மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. சொன்னாங்க சொன்னாங்க சொன்னேன். முடிஞ்சிருச்சு. ரெக்கார்டிங் ஓவர். நீங்க வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்க. இளையராஜா சார் என்ன எதிர்பார்த்தாங்க அது மாதிரி தான் வந்தது. மேடம் இந்த சாங் கொஞ்சம் பாடுறீங்களா மேடம்? கண்டிப்பா. கல்யாணமா கல்யாணம் கள்ள நாட்டு கல்யாணம் 10 சில்லவில்லை எங்க தேடினாலும் பார்க்க முடியாத கல்யாணம். கல்யாணமா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் 8 சில்லாவிலும் எங்க தேடினாலும் பார்க்க முடியாத கல்யாணம். வாடிப்பட்டி கொட்டு கொட்டி வடக்கம்பட்டி வெட்டு விட்டு வண்ணப்பட்ட சீரியல் செட்டோம் மைக்கு செட்டோம் பொழந்து கட்டும் கல்யாணமா கல்யாணமா கல்யாணம் கள்ள நாட்டு கல்யாணம். அது லைட் கொஞ்சம் பாத்துக்கோ மேடம், ஏதோ ஆயிருக்கு. சூப்பர். ஓகே, அண்ட் பிஃபோர் ஸ்மால் கமர்ஷியல் பிரேக் மேடம் ராம்னனுக்கு குறை நீங்க கொஞ்சம் ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்க, கொஞ்சம் பாடுறீங்களா மேடம்? அது கொஞ்சம் பாருங்க. ஓகே. காட்டு சிரிக்கி யார் காட்டு சிரிக்கி இவ மலை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போவாலோ. என்ன ஒரு மூட் கிரியேட் பண்ணீங்க மேடம். யாரோ எவளோ யார் காட்டு சிரிக்கி இவ மலை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போவாலோ. எங்கேயா போயிட்டீங்க மேடம்? இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலா நீங்க 1 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ஹை லெவல் சாங் பாடிருக்கீங்க, 2வது நிமிஷம் வந்து எங்கேயோ போயிருக்கீங்க. இது வந்து நிச்சயமா ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு மேடம். ஐ அம் வெரி ஹாப்பி. இது வந்து நான் லைவா பாக்குறேன். அஸ்கி வாய்ஸ்ல பாடி இருப்பேன். அதான் கேட்டுட்டு ஃபோக் பாடுறீங்க. அந்த வாய்ஸ் கேட்ட உடனே சூப்பர்மா எங்கேமா இருந்தீங்க இவ்வளவு நாளா, ரொம்ப நன்றி அப்படின்னாரு. ஓகே நன்றி சார். அப்படிதான் இருந்தது. ஓகே, உங்க லைஃப்ல ஆக்சுவலா நான் பாத்திருக்கேன் மேடம், 4 விஷயம் நீங்க கேட்டாக்க ரொம்ப ஹாப்பி ஆயிருங்க. ஒரு வந்து மியூசிக் பத்தி பேசினாக்க நீங்க ஒரே சந்தோஷமா ஆயிருங்க. ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார், 4வது மோஸ்ட் முக்கியமான வந்து உங்க ஹஸ்பண்ட் பத்தி பேசினாக்க ஒரே ஒரு சந்தோஷம் வருது. So we'll discuss உங்க பர்சனல் லைஃப், எப்படி வந்தீங்க, எங்க போனோம் விரும்புறீங்க, all this and much more நீங்க பாக்குறீங்க. ஒரு சூப்பரான எபிசோட் ஆஃப் பாடல் பிறந்த கதை இஸ் தி நாக்குமுக்க சிங்கர். அவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க மேடம். நீங்க இப்போ கூட அந்த நாக்குமுக்க பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. ஓகே மேடம், இப்போ சொல்லுங்க, நீங்க இப்போ வரைக்கும் உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி சொல்லிருக்கீங்க. ஆனா இந்த லெவல் வரதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் மேடம். சில வாட்டி டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ரிஜெக்ஷன் இருக்கும், ட்ரை பண்ணுவீங்க ஆனா அவங்களை அக்செப்ட் பண்ண உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஷோ பாக்குறாங்க, சொல்றாங்க நம்ம வந்து மேடம் மாதிரி ஒரு சிங்கர் ஆகணும், அந்த லெவலுக்கு வரணும், ஷோஸ் பண்ணணும், சிங்கிங் பண்ணணும், பிளேபேக் சிங்கிங் பண்ணணும். நீங்க என்ன கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க மேடம்? நீங்க வந்து அது சேலஞ்ச் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணிருக்கீங்க மேடம்? கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்ததுதான். பட் அது கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிருச்சு. நிறைய கஷ்டப்பட்டோம். ஆமா. இப்ப நானே பாத்துக்கோங்க எத்தனை பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பாட வச்சிருக்கோம். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஆனா நான் கஷ்டப்பட்டப்போ எனக்கு வந்துட்டு மத்த கலைஞர்களோ யாரோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை, கிடையவே கிடையாது. அது அவங்களா எதிர்பாராம என்ன கூப்பிட்டது. அதாவது அந்த படத்துல இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு ஒரு ஃபோக் வாய்ஸ் வேணும் இந்த இடத்துல, ஒரு நலுங்கு பாட்டு பாடுற நீங்க வந்திருக்கீங்க, உங்க டேலண்ட் வச்சு நீங்க கண்டிப்பா. நான் நிறைய மேடையில ப்ரோகிராம் பண்ணினப்போ அறிமுதி சாரு, மணிவண்ணன் சாரு, நாசர் சார் இவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னோட பெரிய பெரிய கச்சேரியில பண்ணும்போது அவங்க சிறப்பு கெஸ்டா வந்திருக்காங்க. வித்யாசாகர் சார் தான் என்னோட லைஃபை ஃபர்ஸ்ட் வந்து சினி ஃபீல்டுக்கு எனக்கு இது பண்ணி கொடுத்தது.
பட் அதுக்கு அவருக்கு என்னை தெரிய வச்சது வந்துட்டு அறிமதி சார். சோ உங்க ஸ்டார்ட் வந்து ஆக்சுவலா வாஸ் வித் சந்திரமுகி மேடம். சந்திரமுகி அதான் ஃபர்ஸ்ட். அதுல வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான பாட்டு இருந்தது, ரொம்ப நைஸான ஒரு சாங் இருந்தது. அது நீங்க 2 லைன் பாடுறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வாரும் பெண்களுக்கே வாழ்த்துறேன், பொண்ண பெத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க, மாப்பிளைய பெத்தவுக மங்களமா கேட்டுருங்க, சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கே எங்க சூரிய நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ, வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கே எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ. சூப்பர் மேடம், ஃபேண்டாஸ்டிக். ஓகே மேடம், நாக்குமுக்காவுக்கு முன்னாடி வந்து நீங்க எவ்வளவு சாங்ஸ் பாடுனீங்க, அண்ட் இது வந்து என்ன சேலஞ்சஸ் இருந்தது? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாடிருக்கீங்க, லேர்ன் பண்ணிருக்கீங்க, மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க, கத்திருக்கீங்க, ஆல் தி டிஃபரெண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எங்கே போகணும், நீங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ என்ன கத்திருக்கீங்க பிஃபோர் நாக்குமுக்கா மேடம்? என்ன விஷயம் இருந்தது நீங்க வந்து லேர்ன் பண்ணிருக்கீங்க? பாட்டு, இந்த ஃபோக்கு பாட்டுனாலே எனக்கு ஒரு பயம் இருக்காது. ஆனா என்ன ஒரு பயம்னா, சினிமாவுக்கு வந்துட்டு பெரிய மியூசிக் டைரக்டர்கள்ட்ட பாடும்போது தான் எனக்கு ஒரு பயம் வந்தது ஒழிஞ்சு, மற்றபடி எனக்கு எப்படி கொடுத்தாலும் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல ஏதாவது ஒரு தொய்வு கிடந்தாலும், ஒரு பாட்டு இப்போ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுல ஏதாவது ஒரு வரியை போட்டு நான் பாடக்கூடிய அந்த ஒரு திறமை எனக்கு கடவுள் இது பண்ணியது. அதனால எனக்கு அந்த இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை, எது வேணாலும் முடியும் நம்மளால அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணது. அதே மாதிரி தான் நாக்குமுக்கா சாங்க 3 பேப்பர் வாங்கி பார்த்துட்டு பயந்தேன். ஆனா பயந்தாலும் ஒரு தைரியம், மனசுக்குள்ள தைரியம், பாடிடுவோம் நம்ம ஏன் பண்ண முடியாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் போய் பாடினேன். அந்த மாதிரி தான். சூப்பர். டெல் மீ அபௌட் யுவர் ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். அது எப்படி இருந்தது? ஆக்டிங் வந்துட்டு ஒரு டயலாக் சொல்லுங்க மேடம். கம் ஆன், ரெடி. ஓகே, டேக் 1, ரெடி, ரோலிங். சொல்லுங்க, ஒரு சீன் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். நான் இதில் படிக்காதவர்ல தனுஷ் நடிச்சிருக்காங்க, அதுல வந்துட்டு ஒரு காமெடி பண்ணிருப்பேன் ஆர்த்தி கூட. அந்த காமெடியில வந்துட்டு பொண்ணு பார்க்க வருவாங்க ஆர்த்திய, அவங்க கொட்டைப்பாக்கு கொழுந்தத்துல எல்லாம் பாடி மாப்பிள்ளை கிட்ட பாடி ஆடுவாங்க டான்ஸ். அதாவது பொண்ணு பார்க்க வந்துட்டு பாட சொல்லும் போது, அர்க்கானிய பாட சொல்லும் போது நான் சொல்லுவேன், எங்க அர்க்கானிய பாட வச்சு பார்த்தா நாள் பூரா பாத்துக்கிட்டு இருக்கலாம். நல்லா இருக்கும். இன்னும் போயிட்டு இருக்கு. ஆமா, சுராஜ் ராஜ் செம விழுந்து விழுந்து சிரிச்சாரு, சூப்பர்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய படத்துல எல்லாம் நிறைய டயலாக் பேசியிருக்கேன். அடுத்து வந்து நீங்க இன்னும் படம் பண்ண போறீங்களா மேடம் as an acting? அது வருது, பார்க்கலாம். பேசியிருக்காங்க. கால் ஷீட் பார்க்கணும் மேடம். ஃப்ரீ இருக்கா, ஃப்ரீ இல்ல, ரோல் எப்படி இருக்கு? அப்படிலாம் இல்ல, கிடைச்ச வரைக்கும் நான் வந்து பண்ணிட்டே இருப்பேன். அது அந்த மாதிரிலாம் எனக்கு முடியாது, நான் இதை பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏதாவது வாங்கின டயத்துல தேதியில நம்ம வந்து, நான் எனக்கு இப்ப புக்கா இருந்ததுன்னா தான் அந்த மாதிரி. நிறைய பேர் நினைப்பாங்க, ஓ ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கேன். பண்ணிட்டே இருப்பீங்க, வர்க் பண்ணிட்டே இருப்பீங்க, என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. மேடம், உங்க ஃபியூச்சர்ல வந்து நாக்குமுக்கா மாதிரி ஒரு சாங் வரணும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. என்ன வருது மேடம் நெக்ஸ்ட்ல? ஐயோ கண்டிப்பா இருக்கு. இப்ப 2வது வந்துட்டு விஜயாண்டனி சாருக்கு ஒரு சாங் பாடி இருக்கேன், மதகஜராஜான்னு சொல்லிட்டு. விஷால் நடிச்சிருக்காங்க. அதுல பாடி காது கண்ணு காது கண்ணு அப்படி ஏதோ இருக்கா? அதுப்பா, அது சொல்ல மறந்துட்டேன். என்ன மேடம் மறந்து போறீங்க? வாட் இஸ் திஸ்? இல்ல, நாக்குமுக்கா அதுக்கு அப்புறம் இப்ப எப்படி மனசுக்குள் வந்தாயின்னு ஒரு படம் எடுத்தாரு. அதே சார், டைரக்டர் சார் விவி பிரசாத் சார், மியூசிக் டைரக்டர் வேற. அதுல டூப்ளிகேட் நாக்குமுக்கா பாடி இருக்கேன். அதுவும் இதே மாதிரி தான் வரும். டூப்ளிகேட் சாங் ஆன ஒரிஜினல் சிங்கர். ஆமா, பாடுங்க மேடம். ஊராக்காளி 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 டேய், ஊராக்காளி 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 டேய், ஊராக்காளி 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 டேய், ஊராக்காளி 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 டேய். இதுதான் ரிங்டோன் வைக்க போறேன் மேடம். ஓகே, சூப்பர். வெள்ளக்கார மாமந்தா ஊரை விட்டு கிளம்புனா, உலகம் பூரா சுத்துனா, நம்ம ஊர்ல இறங்குனா, எரிஞ்ச வரைக்கும் முடுங்குனா, கப்பலேறி கிளம்புனா, ஊராக்காளி 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 டோய், ஊராக்காளி 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 டோய். சூப்பர் சூப்பர் மேடம். மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு பாக்குறீங்க, வெள்ளைக்காரனா எனக்கு பாக்குறீங்க. ஓகே, ஃபேண்டாஸ்டிக், அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். அந்த படம் அவருக்கு 2 படம் பாடியாச்சு. கண்டிப்பா நீங்க தான்
என் படத்துல 2வது படத்துல நீங்க தான்மா பாடுறீங்கன்னு வந்து சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் மேடம் சொல்வாங்க ஒரு லெவல் வரதுக்கு ஒரு அச்சீவ் பண்றதுக்கு சப்போர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா. இருக்கு. அந்த மாதிரி உங்க லைஃப்ல வந்து பை காட்ஸ் கிரேஸ் உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்கா இருந்திருக்காங்க. கண்டிப்பா. டெல் மீ அபௌட் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க? ஏன்னா அவருக்கு ஒரு மியூசிக் ஃபீல்ட்ல இருக்காங்க. அது வந்து நல்ல விஷயமா? ஏன்னா ஃபுல் டைம் மியூசிக் இருக்கு உங்க வீட்ல, இல்லைன்னா அவர் வந்து லாயரா அட்வொகேட்டா அது பெட்டர் இருந்திருக்கா? எப்படி சொல்லுங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வாசிக்க கூடிய ஒரு திறமையான ஒரு ஹஸ்பண்ட். ஆனா வந்துட்டு அவரோட உதவி இல்லாம நான் அந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது. இப்ப உங்களுக்கு தெரியாதது இல்ல, எல்லாமே இந்த மாதிரி பிரபலங்களா வர்றவங்களுக்கு நிறைய வந்து இடைஞ்சல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது எனக்கு. நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைங்க, அவர் சப்போர்ட் தான் எனக்கு. கண்டிப்பா எனக்கு எல்லாமே சப்போர்ட் மேடம். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். அவரு எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறமையான ஒரு கலைஞர். அவரு ஒரு மியூசிக் கலைஞர். ஒரு படம் கூட பண்ணிருக்காரு, ஒரு 3 பாட்டு பண்ணி கொடுத்திருக்காரு, கலைவாணின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு 3 சாங் பண்ணிருக்காரு. நல்லா வந்திருக்கு. பார்க்கலாம் கடவுளை எப்படி. அடுத்த வாட்டி நீங்க வந்தாக்கா நீங்களும் ஹஸ்பண்ட் 2 பேர் சேர்த்து வச்சு நான் இன்டர்வியூ எடுக்க போறேன் மேடம். அதே ஒரு நோட்ல மேடம் ரொம்ப நன்றி ஷோல வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன் மேடம். நீங்க சூப்பரா பாடுறீங்க, நீங்க ஸ்மைல் பண்றீங்க, என்ஜாய் பண்றீங்க. ரொம்ப நன்றி. நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஆக்ட்ரஸ், சூப்பர்பான சிங்கர். ஆனா அதோட பெட்டர் வந்து நீங்க ஒரு சூப்பர்பான ஹியூமன் பீயிங் மேடம். ரொம்ப நன்றி. ஆனா இவ்ளோ நான் சொல்லிருக்கேன், அதுக்காக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்றேன் மேடம். சொல்லுங்க. திருப்பி அதை நாக்கு முக்காது நீங்க ஸ்டாண்டா பாடுங்க, அதுக்கப்புறம் டாடா குட் பை மேடம். கண்டிப்பா. எனக்கு இந்த அளவுக்கு இந்த பாட்டு கிடைச்சதுக்கு ரொம்ப, இந்த அளவுக்கு கேட்க வச்சிருக்கல அந்த பாட்டு. அதனால நான் எத்தனை தடவை பாட சொன்னாலும் பாடுவேன். கோழி குழம்பு கொதிக்குது, எலிப்பண்டு கெட்டுல கிக்கு மெட்டர் வைக்குது, பெல்லீசு ரோட்டுல புள்ளிமானு நிக்குது, வேட்டையாடி புடிங்கடா வேக வச்சு தின்னுங்கடா, எங்கடா இங்கடா ஆள விடுங்க தேவுடா, அட்ரா நாக்கு முக்கா 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 அட்ரா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன் மேடம். ஒன்ஸ் மோர் சொல்ல ஆசை இருக்கு. வெல் ஆஃப் கோர்ஸ் டைம் வந்து ஆகி போயிருக்கு. ரொம்ப நன்றி மேடம் வரதுக்கு. திருப்பி தேங்க்யூ so much for coming on the show and I wish வந்து நம்ம திருப்பி மீட் பண்ணுவோம். திருப்பி நீங்க பாடுவீங்க, நான் நேசிப்பீங்க, நான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். தேங்க்யூ so much. On that note, boys and girls, we had a super fun time with a fantastic singer, Madam Chinna Ponnu. On that note, my name is Rajiv and goodbye.